கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மறுபடியுமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷமாக இந்த 500 வாலிபர் திட்டம் 500 யூத் ரேலி யூத் ரிவைவல் ப்ரோக்ராமில் நம்ம பல காரியங்களை ஆண்டவர் நம்மளுக்கு நடத்தி கொண்டு வருகிறார், நம்ம கற்றுக்கொண்டு வருகிறோம். ஸோ நம்மளையும் ஆண்டவர் உருவாக்கணும்னு நினைக்கிறார், நம்ம மூலமாக ஒரு குழுவையும் உருவாக்கணும்னு நினைக்கிறாருன்ற அந்த திட்டத்தில் தெளிவுகளையும் வழிநடத்துதலையும் ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து வருகிறார் என்று சொல்லி நான் அதிகமாக விசுவாசிக்கிறேன். ஒருவேளை இது சேலஞ்சிங் ஒரு சவால் நிறைந்த ஊழியம் தான், நேரம் அதிகமாக தேவைப்படுகிற ஒரு ஊழியம், சத்ருனுடைய போராட்டம் அதிகமாக இருக்கிற ஒரு காரியம்தான். ஆனாலும் சோர்ந்து போகாமல் கொடுக்கப்பட்ட காரியங்கள்ல உண்மையா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அந்த கன்சிஸ்டன்சி ஆண்டவர் அதிகமாக எதிர்பார்க்கிறார். ஒரு கிரமமான காரியத்தை ஆண்டவர் அதிகமாக எதிர்பார்க்கிறார் என்று நான் சொல்லுகிறேன். ஸோ நம்ம இன்னைக்கு நம்ம மெடிடேட் பண்ண இருக்கிறதான அந்த தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னா, பவர் ஆஃப் ஸ்மால் குரூப், சிறு குழுக்களின் வல்லமை அப்படின்னு சொல்லி, சிறு குழுக்களின் அந்த சிறு குழுவில் இருக்கிற அந்த பொட்டன்ஷியல், அந்த சிறு குழுவில் என்னென்ன காரியங்கள் செய்ய முடியும், ஆண்டவர் என்னென்ன காரியங்களை செய்ய முடியும்னு சொல்லி அந்த தலைப்புல நம்ம இருக்கிறோம். ஸோ இந்த பவர் ஆஃப் ஸ்மால் குரூப், சிறு குழுக்களின் இந்த வல்லமை பலன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறப்ப ஒரு வசனத்திலிருந்து நம்ம தியானிக்க இருக்கிறோம். அந்த கூடுகையினுடைய துவக்க ஜெபத்துல இருந்தே இந்த வசனம் வந்ததை நான் பார்த்தேன். மத்தேயு 18வது அதிகாரம் 19-20. அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டு இருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்றார். ஸோ ஆண்டவர் இங்க 2 ப்ராமிஸ் நான் பார்க்கிறேங்க. ஸோ 19வது வசனத்துல ஒரு ப்ராமிஸ் ஆண்டவர் கொடுக்கிறார், வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். 20வது வசனத்துல இன்னும் ஒரு வாக்கு தத்தத்தை அவர் கொடுக்கிறார். இந்த 19வது வசனத்துல என்ன வாக்குத்தத்தம் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, 2 பேர் நீங்க ஒரு மனமா இருந்தீங்க அப்படின்னா நான் காரியங்களை செய்ய முடியும் அப்படின்னு சொல்றார். 2 பேர் தங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும், எந்த காரியம்னா இஷ்டத்துக்கு இருக்கிற காரியம் இல்ல, ஆண்டவர் விருப்பப்படுகிற ஆண்டவருடைய சித்தத்தில் இருக்கிற அந்த காரியத்தை குறித்து பூமியிலே ஒருமனப்பட்டு இருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் அப்படின்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். இது உண்டாகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ப்பை சொல்லவில்லை, ஆண்டவர் டெஃபினட்டா சொல்றார். அதாவது the oneness is very important. why small groups ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, பெரிய குரூப்ல oneness அடி வாங்கிரும் பாருங்க. 40 பேர் 50 பேர் 100 பேர் 200 பேர் 1000 பேர் எதுக்கு ஒரு மீட்டிங் வந்தாங்கன்னே தெரியாது. நிறைய பேர் எதுக்கு எதுக்கு வந்திருக்கிறோன்னே தெரியாது, என்ன செய்யறோன்னே தெரியாது. எல்லாம் வர்றாங்க போறாங்க அப்படின்னு இருக்கும். ஆவியானுடைய நிறைவான ஒரு காரியத்தை இங்க நம்ம பார்க்க முடியாது. ஆனா 2 பேர் ஒருமனப்படுறப்ப, ஆனா அவங்க எல்லாம் ஆதி திருச்சபையில எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபித்ததுனாலதான் கூடியிருக்க இடமே அசைந்தது. அந்த ஒருமனத்தை இடம் தாங்கிக் கொள்ள முடியாமல் போனது. earth shaking prayer is because of oneness. So oneness அப்ப நம்ம உங்களுடைய ஊழியத்தையும் சரி என்னுடைய ஊழியத்தையும் சரி ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்க முடியும் அப்படின்னா, ஸ்மால் குரூப், சின்ன குரூப். பயப்படாதே சிறு மந்தையே, யாக்கோபு என்னும் பூச்சியே, ஆண்டவர் சொல்றார் சிறு சிறு மந்தை, ஸ்மால் குரூப். நீங்க அந்த சின்ன அந்த குரூப்ல ஒன்னஸ் ஃபர்ஸ்ட் நீங்க கொண்டு வரணும். இங்க 2 பேர்ன்றப்ப திருமணமானவர்களுக்கு நான் சொல்லுகிற ஒரு காரியம், ஒய்ஃபை ஹஸ்பண்டை நீங்க பிரேயர் பார்ட்னரா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆண்டவர் கிருபையில நம்ம எல்லாருக்கும் கொடுக்கட்டும். பிசாசு இந்த ஏரியால இன்னைக்கு நிறைய விளையாடுறான் பாருங்க. ஊழியத்தை வைத்து குடும்பங்களை பிரித்து கொண்டிருக்கிறான், ஸ்பிரிச்சுவாலிட்டியை வைத்து குடும்பங்களை பிரித்து கொண்டிருக்கிறான். அவங்கெல்லாம் ஸ்பிரிச்சுவல், இவங்கெல்லாம் ஸ்பிரிச்சுவல். சார் அதெல்லாம் இருக்கட்டும், ப்ரே டுகெதர். ஜெபிக்கும் பொழுதுதான் ஒரு மனம் அங்கே கடந்து வரும். எல்லாம் செய்வாங்க, ஒரு மனம் ஜோம் மனம் மட்டும் செய்யணும், உட்காந்து பேசணும், நம்ம எல்லாம் நடக்கும். சரி, இனிமே திருமணம் ஆகவர்களுக்காக நான் ஜெபிக்கிற ஒரு காரியம், ஒரு ஜெப விண்ணப்பம் என்ன, ஆண்டவரே எனக்கு வரப்போகிற நபர் என்னோடு கூட ஒரு பிரேயர் பார்ட்னரா இருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபிக்கணும்.
ஒரு மனம், 2 பேர் ஒரு மனப்பட்டிருந்தால். இந்த அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்துல ஒரு காரியத்தை நான் இப்பொழுதுதான் நோட்டீஸ் பண்ணேன். யோவானும் பேதுருவும் தேவாலயத்துக்கு போறாங்க. அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா 3வது வசனம், 4வது வசனம், 5வது வசனத்தை நான் பார்க்கிறேன், வாசிக்கிறேன். தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார் என்றார்கள். Look at us. What a beautiful thing. நான் இது வரைக்கும் look at me நினைச்சிட்டு இருந்தேன். என்னை நோக்கி பாருன்னு சொல்லி பேதுரு தான் சொல்றான்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா அதுக்கப்புறம் பேதுரு தான் ரிப்ளை பண்றாரு. 6வது வசனத்துல பேதுரு ரிப்ளை பண்றாரு, சிங்குலர்ல ரிப்ளை பண்றாரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை அப்படின்னு சொல்லி. பட் அதுக்கு முன்னாடி 4வது வசனத்துல பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, see, both of them were seeing and both of them were replying. What a great oneness. 2 பேர் இருந்தால் போதும், அங்கே அற்புதம் நடக்குது பாருங்க. இந்த கடைசி கால எழுப்புதல்ல ஆண்டவரே என்னை எடுத்து பயன்படுத்தும் சொல்லி ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, ஜெபிப்பதற்கு ஒரு நபரையாவது நீ சேர்த்துக்கொள். உன்னோடு ஒரு மனமாய் அக்கினியான ஜெபிப்பதற்கு ஒரு நபராச்சும் நீ உண்டாக்கிக்கொள், உனக்கு உண்டாக்கிக்கொள். நீ ஜெபிக்கும் பொழுது இந்த காரியம் பிதாவினால் உண்டாகும். 2 நாளைக்கு முன்னாடி ஒருத்தவங்க வீட்டுல பிரேயர் பண்ண கூப்பிட்டு இருந்தாங்க. பிரேயர் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இந்த எலெக்ஷனை பத்தி தான் பேசிக்கிட்டே இருந்தோம். அந்த பார்ட்டி வந்தா இந்த நல்லா இருக்கு, இந்த பார்ட்டி, அந்த பார்ட்டி, இந்த பார்ட்டி அப்படின்னு சொல்லி நிறைய பாலிடிக்ஸ் பேசிட்டு வெளியே வர்றப்ப ஆண்டு சொன்னாரு, இந்த தேசத்தின் எழுப்புதல் பொலிட்டிக்கல் பார்ட்டியை சார்ந்து இல்லை, ஜெபிக்கிறவர்களை சார்ந்து இருக்குது அப்படின்னு ஆண்டுடைய அந்த அமர்ந்த மெல்லிய சத்தத்தை உணர முடிந்தது. யார்? நீங்களும் நானும் தான். ஜெபிக்கிறவர்கள் வேற யாரும் கிடையாது. பிரதர் நிறைய பேர் ஜாப் பண்றாங்களே பிரதர், அவங்கள ஜாப் பண்ணிட்டோம். பட் இந்த குரூப் இருந்து ஆண்டவர் நிறைய எதிர்பார்க்கிறார். உன்னிடத்திலிருந்து ஆண்டவர் அதிகமாக எதிர்பார்க்கிறார். என்னிடத்திலிருந்து ஆண்டவர் அதிகமாக எதிர்பார்க்கிறார். ஆண்டவரே, நான் யாரை உருவாக்குறேனோ இல்லையோ ஒரு பிரேயர் பார்ட்னர் எனக்கு நீங்க கொடுங்க, ஜெபிக்கட்டும். கணவன் மனைவியா இருந்தீங்கன்னா சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஒரு நல்ல ஃப்ரெண்ட் இருந்தாங்கன்னா 2 பேர் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. எதை நீங்கள் ஒரு மனமாய் கேட்கிறீர்கள், இந்த வசனத்தை, இந்த ப்ராமிஸை கிளைம் பண்ணி நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த தேசத்தின் எழுப்புதல் ஆண்டவரே அது துவக்கட்டும். அது என்னிடம் உள்ளதுல ஜெப ஆவியிலிருந்து அது துவக்கட்டும். ஓ ஆண்டவரே, இன்றிலிருந்து அது துவக்கட்டும் அப்படின்னு சொல்லி விசுவாசமா நீங்க ஜெபம் பண்ணுங்க. விசுவாசமா ஜெபம் பண்ணுங்க. வேற எங்க இருந்து எழுப்புதல் வராது. எந்த ஒரு ஊழியக்காரனும் எழுப்புதல் கொண்டு வர முடியாது. ஆண்டவர் தான் எழுப்புதலை கொண்டு வர முடியும். ஜெபிக்கிற நபர்கள் மூலமாக தான் கொண்டு வர முடியும். 20வது வசனத்தை நான் பார்க்கிறேன். ஆக்சுவலா நான் 20வது வசனத்தை தான் போக்கஸ் பண்ணணும்னு நினைச்சேன். 19வது வசனத்துல நான் 5 நிமிஷம் பேசியிருக்கிறேன். 20வது வசனம் பாருங்களேன். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே, இல்லையா ஆண்டவர் சொல்ற, என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன். So God's manifest presence, ஆண்டவருடைய தற்சரூபமான அந்த பிரசன்னமாகுதல், அது 20வது வசனத்துல வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. 2 பேராவது 3 பேராவது என் நாமத்துல கூடணும் சார். ஆண்டவருடைய நாமத்துல நம்ம கூட்டுறப்ப, ஆண்டவரே உம்மை தேடி நாங்கள் வந்திருக்கிறோம். 2 பேர் இல்லைன்னா 3 பேர் தேடி நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த பைபிள் மெடிடேஷன் நான் பண்ண போறோம், இது முடிக்கணும் அப்படி இல்லை. ஆண்டவரே, இந்த பைபிள் மூலமா உம்மை நான் பார்க்கணும். உமது இதய கதறலை நான் கேட்கணும். என் செவிகள் திறக்கப்படணும், என் கண்கள் திறக்கப்படணும் அப்படின்னு சொல்லி நீ தாகமா ஆண்டவர் நோக்கி பார்க்கிறப்ப, God's manifest presence will be there right amongst you. 3வது நபராக அவர் இருப்பார். 4வது நபராக அவர் உட்கார்ந்து இருப்பார். I am not telling, the Bible promises thus. ஆண்டவருடைய வசனம் இவ்வனமாக நம்மளுக்கு வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறது. என்ன ஒரு மகிமை ஆண்டவரே. ஒரு 2 பேர் 3 பேர் நாங்கள் ஒரு மனமா உமது நாமத்தில் நாங்கள் கூடணும் ராஜா. உமது நாமத்துல 500 யூத்ன்ற பேர்ல இல்ல, யூத் ரிவைவல் பேருன்ற பேர் இல்ல, பிளஸிங் யூத் மிஷன்ற பேர்ல இல்ல, உமது நாமத்துல. இதெல்லாம் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற ஏதுக்கள். ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு பிளாட்ஃபார்மா கொடுத்திருக்கிறார். ஆனா ஆண்டவர் தான், அவர் தான், அவருடைய நாமம் தான் மகிமைப்படணும். அவருடைய பெயர்ல ஆண்டவரே உம்மது நாமத்தினால் நாங்க கூடியிருக்கிறோம். சோ நீங்க கிளஸ்டர்
குரூப்ல நீங்க இருந்தீங்கன்னா, நீங்க லீட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, இன்னும் லீட் பண்ண போறவங்களுக்காக நான் சொல்றேன், இந்த ப்ராமிஸை மாத்திரம் கிளைம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்க கிளஸ்டர்ல 2 பேர் தான், நான் வந்திருக்கிறேன், இன்னொருத்தர் வந்திருக்கிறான், 2 பேர் தான் இன்னைக்கு வந்திருக்கிறோம். பட் we believe Lord you are there as a third person. 3வது நபராக நீங்க வந்திருக்கிறீங்க ஆண்டவரே. டீச்சர்ஸ் லார்ட், இப்படியே நீங்க ஜெபம் பண்ணுங்க. 3 பேர் நீங்க வந்திருக்கலாம். 4வது நபராக ஆண்டவர் வந்திருக்கிறார்னு சொல்லி கிளைம் பண்ணுங்க. மத்தேயு 18:20 கிளைம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீங்க வர்றேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே, உம்மிடத்துல இருந்து நாங்க கற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்படி ஜெபம் பண்ணுங்க. Then revival will come definitely. Hallelujah. 5 பேரா நீங்க கூடுறீங்கன்னா, don't think you are 5%. 6வது நபராக ஆண்டவர் வந்திருக்கிறார். விசுவாசிங்க. அவர்தான் he let him lead. அவர் லீட் பண்ணட்டும். அவர் எல்லாத்தையும் பயன்படுத்தி சரியான வார்த்தைகளை நாவில போட்டு அவர் லீட் பண்ணுவார். ஓ mighty Jesus, mighty Jesus, mighty God. எழுப்புதலின் ஆவியானவர் இதோ நான் உங்கள் மத்தியில வந்திருக்கிறார். I could feel his presence even now. எழுப்புதலை கொண்டு வரணும்னு நினைக்கிறார். நம்ம தான் இன்னும் ரெடியா இல்ல நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். அதை நான் விசுவாசி. இன்னும் நான் ஜெபிக்க சொல்றேன். இன்னும் அதிகமா நீ ஜெபம் பண்ண, இன்னும் என் பாதத்துல உட்காருங்க அப்படின்னு சொல்றேன். இந்த குரூப் நான் எடுத்து பயன்படுத்த போகிறேன். தேசத்தின் எதிர் எழுப்புதலுக்காக வரும் நாட்கள்ல பெரும் காரியங்களை செய்வதற்கு இந்த குரூப் நான் எடுத்து பயன்படுத்த போறேன் ஆண்டவர் சொல்றேன். என்னுடைய கிருபா வரங்கள் இன்னும் கொஞ்ச நாள்ல வெளிப்பட போகுது. சுகமளிக்கிற வரங்கள் வெளிப்பட போகுது. நீ ஜெபிக்கிறப்ப கேன்சர் சுகமாக போகிறது. நீ ஜெபிக்கிறப்ப குடும்பங்கள் பிரிந்திருந்த குடும்பங்கள்லாம் சேரப்போகுது. ஆறுதல் இல்லாதவங்களும் ஆறுதல் அடைய போறாங்க. உனக்காக ஒரு கூட்டமே காத்திருக்குது. ஒரு பெரிய அசை உண்டா இருக்கிறது. RSS காரங்க, BJP காரங்களாம் வீடு தேடி வந்து உனக்காக ஜெபிக்க போறாங்க. உன் ஜெபம் எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க கேட்க போறாங்க. உன்னுடைய ஜெபத்திற்காக அவங்க வேண்டுதல் செய்ய போறாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துக்குள்ளாக நம்ம போய் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்மளை பயன்படுத்தணும்னு சொல்லி ரொம்ப விரும்புறார். ஸ்மால் குரூப்ஸ் அண்ட் ரிவைவல், எழுப்புதலும் சிறு குழுக்களும் அப்படின்னு பார்த்தா ஒரு கோட்டை நான் சமீப காலத்துல லயன்களோட ஆர்டிக்கிள் நான் அதை பார்த்தேன். எவ்ரி ரிவைவல் குட் பி ட்ரேஸ்ட் பேக் டு எனிதிங் ஃப்ரம் 1 to 10 people who prayed for revival. அதாவது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எழுப்புதலை கண்ட அனைத்து சூழல்களிலும் ஊக்கமாக ஜெபித்த 1 to 10 பேர் காரணமாயிருந்தனர் அப்படின்னு பாக்குறோம். 1 to 10 பேருக்குள்ளதான் அந்த இனிஷியேஷன் இருந்திருக்கு. பெரிய கூட்டத்துல இல்ல, சின்ன குழுதான். அவங்க ஆண்டவர் பாதத்தை பிடித்து கொண்டு, ஆண்டவரே you do something through us, O Lord. ஓ ஆண்டவரே, என்னை உடைத்து என்னை எடுத்து பயன்படுத்தும் சொல்லி சுயத்தை சாகடிக்கவும் ஆண்டவருக்காக தங்களை விற்று போடவும் அர்ப்பணிக்கவும் ஆயத்தமாயிருந்தனர். அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதல் தீயை பொறியை ஆண்டவர் இன்னைக்கு உங்க மத்தியிலையும் என் மத்தியிலையும் வைத்திருக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். சிறு குழுதான் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வர முடியும் என்பதை மறந்து போகாதீங்க. டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் ஸ்மால் குரூப். 3 பேர் தானே வர்றாங்க, 2 பேர் தான் வர்றாங்க, 4 பேர் தான் வர்றாங்கன்னு சொல்லாதீங்க. 5 பேருக்கு மேல வேண்டான்றது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஒரு சிறு குழு இணைந்து ஜெபிக்கிற, ஒரு மனத்தை ஜெபிக்கிற, அது சீரியஸ் ஆயிடுங்க. ஆண்டவரே சேர்ந்து ஜெபிக்கட்டும் அப்படின்னு சொல்லுங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். சோ பைபிள்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய எஃபெக்டிவான ஸ்மால் குரூப் சிறுக்குழு எது அப்படின்னா தானியேல் அவருடைய ஃப்ரெண்ட்ஸும் தான். தானியேல் 1வது அதிகாரத்துல இருந்து நம்ம பார்க்க முடியும். முதல் 7 வசனங்கள்ல வந்து அங்கே அவங்க எல்லாம் ஒரு இன்னொரு தேசத்துக்கு அவங்க எடுத்துட்டு போகப்படுறாங்க. சோ எல்லா கல்தேயர் 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தானியேல் 1:4 அவர்களுக்கு கல்தேயரின் எழுத்தையும் பாஷையும் கற்றுக் கொடுக்கவும், கல்தேயரின் எழுத்துக்கள் பாஷைகள் இல்லையா, எல்லாம் இன்னொரு தேசத்தினுடைய சகல காரியமும் உங்களுக்கு கற்பிக்கப்படுது இல்லையா. அந்த 4 காரியங்களை பாருங்க. ஏலியன் கல்ச்சர், அந்நிய கலாச்சாரத்துக்குள்ளாக போறாங்க, அந்நிய மதத்துக்குள்ளாக போறாங்க, அந்நிய மொழிக்குள்ள போறாங்க, அந்நிய தேசம். அவங்க போயிருக்கிற இடத்துல வந்து கல்ச்சர் டிஃப்ரெண்டா இருக்குது. டேனியலும் ஃப்ரெண்ட்ஸும், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 பேர், தானியேல் 4 பேரை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அந்த கல்ச்சர் வேற மாதிரி இருக்குது. அவங்க கும்பிடுற சாமிகள் வேற மாதிரி இருக்கிறாங்க. விக்கிரக ஆராதனை வழிபாடு, அரச வழிபாடு இருக்குது. அரசனை வழிபடுகிற ஒரு கலாச்சாரத்தில் உள்ள ஒரு தேசம், கொடூரமான பாபிலோனிய தேசம். மொழி வேற மொழி, கல்தையர் மொழி, எல்லாம் வேற மாதிரி இருக்குது. அப்ப ஏலியன் கல்ச்சர்ல ஏன் ஆண்டவர் சிறுகுழு கொண்டு பண்றாரு பாருங்களேன். எல்லாரும் பின்மாற்றமாகி போறாங்க.
எல்லாமே அங்கே ஹோல் சிஸ்டமே பேக் ஸ்லைட் ஆகி கிடக்குது. யாருமே நீதிமானே இல்லையே அப்படின்னு சொல்லி இருக்கிறப்ப ஒரு சிறு குழு ஆண்டவர் நம்புறார். சிறு குழு ஆண்டவர் நம்பி தம்முடைய அபிஷேகத்தையும் கிருபையிலையும் கொடுத்து நீ எனக்காக நீ நில்லு அப்படின்னு சொல்றார். அப்ப இந்த சிறு குழு should be strong. அந்த எதிர்க்கிற சக்தி இவங்களுக்கு நிறைய இருக்கணும். the power to say no. தானியல் 1:9-8, தமிழ்ல 8, இங்கிலீஷ்ல 9. தானியல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசம் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதான தவிரத்தில் வேண்டிக் கொண்டான். இருதயத்துல அவன் டிசிஷன் எடுக்கிறான், அதுபடி ஆக்ட் பண்றான். பாருங்க, பவர், இன்னர் ரிசால்வ், உள்ளான அந்த அந்த அர்ப்பணிப்பின் ஆழம் உறுதியாக இருக்கிறது. அந்த உறுதியே அவனுடைய செயலிலும் வெளிப்படுகிறது. இந்த குரூப்புக்கு, இந்த ஸ்மால் குரூப்புக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், ஒரு குவாலிட்டி கேட்டீங்கன்னா, சிங்கிள் மோஸ்ட் குவாலிட்டி அப்படின்னா இட் இஸ் the power to say no. காம்ப்ரமைஸ்க்கு முடியாது, அசுத்தத்துக்கு முடியாது. வேண்டாம், எனக்கு அது என்டர்டைன்மெண்ட்னால எனக்கு வேண்டாம், அந்த அசுத்தம் எனக்கு வேண்டாம். ஸ்ட்ரிக்டா எஸ் அண்ட் நோ சொல்ற குரூப் இது. ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு குழுவிட்டு தான் ஆண்டவர் நம்முடைய கிருபைகளை கொடுக்கணும்னு நினைக்கிறார். கிருபைகளை கொடுக்கணும்னு நினைக்கிறார். அந்த ஸ்மால் குரூப் தான். ஏன்னா நீங்க பெருசா நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா காம்ப்ரமைஸ் கொண்டு போயிடுவாங்க. அப்படின்னா நிறைய பேர் வர மாட்டாங்க பிரதர், இப்படிலாம் ஜாப் இது பண்ணா எதுவும் யார் வருவா பிரதர், அப்படியே ஸ்டாண்டர்டை குறைச்சி 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 அந்த எழுப்புதலுக்கான வாய்ப்பே இல்லாம போயிரும். பாருங்க, நீங்க ஸ்மால்ல ஸ்ட்ராங் ஆகி பழகுங்க. ஸ்மால் அண்ட் ஸ்ட்ராங். சிறு குழு உறுதியான குழு, சிறு குழு அர்ப்பணிப்புள்ள ஒரு குழு. 2 பேர் ஸ்ட்ராங். நோ, நான் நோ தான், வேலை போனாலும் பரவாயில்ல, எனக்கு போய் சொல்ல முடியாது, அசுத்தமா என்னால இருக்க முடியாது, அசுத்தத்தோடு நான் கலக்க முடியாது. எல்லாரும் சொல்றாங்க இப்படிலாம் இருக்கிற ஒண்ணு தப்பு இல்ல, அப்படிலாம் தப்பு இல்ல, இப்படிதான் நீங்க போதனை, அதெல்லாம் தப்பு இல்ல, இதெல்லாம் தப்பு இல்ல. ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், how do you define sin? பாவத்தை எப்படி நம்ம வகையறுக்க முடியும்? என்னையும் ஆண்டவரையும் பிரிக்கிற எல்லாமே பாவம் தான். வெரி சிம்பிள் thumb rule. என் ஜெப நேரத்தை கொள்ளையிடுகிற எல்லாமே பாவம் தான். அது ஊழியமா இருந்தாலும் அது பாவம் தான். அதை விட்டு நான் விலகணும். என்னுடைய சுவிசேஷ வேலையின் நேரத்தை குறைக்கிற எந்த காரியமும் அது பாவம் தான். Don't mince with words, don't play with words. வார்த்தை ஜாலங்களாக அது தவறு, அப்படி பிரையாரிட்டி இல்ல, அப்படி இப்படி டயலாக் வேண்டாம், டயலாக் வேண்டாம். Let us be very strong. தேவனுடைய ஜனமே, உறுதியாய் தரித்திருப்போம். போனா போது, நம்ம அப்படி ஸ்டாண்ட் இருக்கிறனால நம்மள தப்பா பேசலாம், அரகண்டா இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். நெவர் worry, don't worry. ஆண்டவரே, உடைய அன்பால் என்னை நிரப்புங்க, உமக்காக வைராக்கியமாய் நான் வாழ்ந்து முடியட்டும். இருப்பது கொஞ்ச காலம்தான், எவ்வளவு நாள் நான் வாழ்வேன்னு சொல்லி எனக்கு தெரியாது. இருக்கிற வரைக்கும் ஆண்டவருக்காக உறுதியாய் நோ சொல்லி பழகட்டும். ஆண்டவரே, தேவையில்லாத பணங்கள் எனக்கு வேண்டாம், ப்ரமோஷன்ஸ் எனக்கு வேண்டாம், நேரத்தை கொள்ளையிடுகிற ப்ரமோஷனுக்கு எனக்கு வேண்டாம், நேரத்தை கொள்ளையிடுகிற ஊழியங்கள் எனக்கு வேண்டாம். என்ன பிரதர், நேரத்தை கொள்ளையிட ஆண்டவர் கொடுக்கிற ஊழியத்தை நீங்க செய்யணும். எல்லா ஊழியத்திலும் எல்லாத்திலும் கை வைக்க கூடாது. ஆண்டவர் உங்கள்ட்ட என்ன சொல்லி இருக்கிறார், ஆண்டவர் கொஞ்சம் ஜாப் பண்ணுங்க. ஆண்டவரே, உங்களுடைய சித்தம் என்ன செய்யணும்னு சொல்லுங்கன்னு சொல்லி ப்ரொசீட் பண்ணுங்க. ஆண்டவர் வல்லமையாய் உங்களை எடுத்து பயன்படுத்தும் அவர் நாட்கள்ல. இதோட விளைவு என்ன ஆகும் பாருங்க, 10-fold blessing. ஸ்மால் குரூப் வித் a deeper commitment. சிறு குழு ஆழமான அர்ப்பணிப்பு. விளைவு 10 மடங்கு ஆசீர்வாதம். 10 மடங்கு ஆசீர்வாதம் வேணுமா? 10 மடங்கு எல்லாருக்கும் கிடையாது. No, not for all. ஆண்டவரே, எனக்கு 10 மடங்கு அபிஷேகம் எனக்கு வேணும், 10 மடங்கு ஊழியத்தின் வல்லமை வேணும் அப்படின்னா, learn to say no to the world and its toys. இந்த உலகத்துக்கும் அதன் விளையாட்டு ஜாமான்களுக்கும் வேண்டான்னு சொல்லி பழகுங்க. வேண்டாம், வேண்டாம் ஆண்டவரே. Let me be filled with your word. என் நாளை இப்படி வசனத்திலிருந்து நான் துவக்கட்டும், ஜபத்திலிருந்து துவக்கட்டும். என்னுடைய ஃப்ரீ டைம்ஸ்ல நான் புக் வாசிக்கட்டும். சின்ன சின்ன டிராவல் டைம்ஸ்ல சில பேருக்காக நான் ஜெபிக்கட்டும். ரிவைவல் லைஃப் ஸ்டைல், என் வாழ்க்கை முறை எழுப்புதலின் வாழ்க்கை முறையாக மாறுவதாக.
எப்போதும் என் பேக்ல ட்ராக்ஸ் இருக்கட்டும். இன்னைக்கு ஜான் வெஸ்லி குறித்து நான் சொல்ல போறேன். ஜான் வெஸ்லியோட 2 மெயின் புல்லட் ஃபோக்கஸ் என்ன தெரியுமா? 2 மெயின் ஃபோக்கஸ் என்ன தெரியுமா? பரிசுத்த ஜீவியம், சுவிசேஷ ஊழியம். கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக இங்கே ஒரு மெத்தடிஸ்ட் சர்ச்சில் பிரசங்கம் பண்ணப்ப அது 2 காரியம் அங்கே எழுதப்பட்டிருந்துச்சு. ஹோலி லைஃப், காஸ்பல் ஒர்க். பரிசுத்த வாழ்க்கை, சுவிசேஷ ஊழியம். இது 2 தான். இது 2 மாறி மாறி உங்க மைண்ட் இதை தான் யோசிச்சுட்டே இருக்கணும். Are you with me? Are you with me? நிறைய பேருக்கு என்னன்னா, மாதிரி ஒரு ரிவைவல் மெசேஜ் கேட்குற வரைக்கும் தான் பேட்டரி ஓடுது, அப்புறம் அவ்வளோதான். அப்புறம் அப்படி பேக் சைட் போய் திருப்பி நோ 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 ஆண்டவரே என்னை அப்படி அன்பால் நிரப்புங்க, அப்படி அன்பு என்னை உந்தி தள்ளட்டும். Let me be obsessed with holy life and gospel work. பரிசுத்த வாழ்க்கைக்காகவும் சுவிசேஷ ஊழியத்திற்காகவும் இது 2ல மாத்திரம் என்னுடைய இது இருக்கட்டும், நாட்டம் இருக்கட்டும். எதை வெட்டணும், இருதயத்துல எதை நான் இன்னும் பரிசுத்தப்படுத்தணும், எதை நான் குறைக்கணும், எந்த பெருமையை நான் அடிக்கணும். பரிசுத்த வாழ்க்கை. இன்னொரு சைடு சுவிசேஷம். நான் எப்படி சுவிசேஷத்தை சொல்லணும், என்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்யலாம் ஆண்டவரே, என்னுடைய ஃப்ரீ டைம்ல நான் எப்படி சொல்லலாம், பஸ்ல பக்கத்துல உட்காந்துருக்கவங்கள்ட்ட நான் எப்படி சொல்லலாம், ட்ரெயின்ல போறப்ப எப்படி சொல்லலாம், கேப்ல போறப்ப எப்படி சொல்லலாம், எங்க நெய்பருக்கு நான் எப்படி சொல்லலாம், என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் எப்படி சுவிசேஷத்திற்கான ஒரு அப்சஷன் நம்மளை பிடிக்கட்டும், அன்பால பிடிக்கட்டும். நாட் பிகாஸ் ஆஃப் ஃபோர்ஸ்ஃபுல். நான் ஃபோர்ஸ் பண்றதுனால ஐயோ அண்ணன் இவ்வளோலாம் சொல்றாங்களா, எனக்குலாம் ஒண்ணுமே இல்லையா அப்படின்னு டோன்ட் கோ இன்டு கில்ட் ட்ரிப். குற்ற உணர்வுக்குள்ள நீங்க போயிடாதீங்க. ஆண்டவரே அபிஷேகத்தால நிறைத்தரலாம். ஆண்டவருடைய அன்பு நம்மளை நிரப்ப நிரப்ப சுவிசேஷத்தின் தாகம் தானாக நம்மை உந்தி தள்ளி கொண்டே இருக்கும். By the grace of God, last 2 years we have created a lot of weights. கிட்டத்தட்ட ஒரு 4 ட்ராக்ஸ் 5 ட்ராக்ஸ் நாங்க வச்சிருக்கிறோம். ஆண்டவருடைய கிருபையில பிரதர் கூட 2 எழுதுனாங்க. ஆண்டவர் கிருபை எக்ஸாமினேஷன் ட்ராக்ஸ் இருக்கு. So lot of tracks are there. கண்ட்ரோல் ஆஃப் அந்த சுவிசேஷ புக்கு 1 புக் இருக்குது. ஸோ இன்னும் என்னென்ன காரியங்கள் எப்படி நம்ம செய்யலாம் அப்படின்றத நம்ம எல்லாம் யோசிக்கலாம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார், பெரிய காரியங்களை செய்ய போகிறார். 10 மடங்கு ஆசீர்வாதம். உலகத்துக்கும் அசுத்தத்துக்கும் நோ சொல்லி பழகுவோம். 10 மடங்கு உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இந்த உலகத்தின் தேவைகள் உங்களுக்கு இருக்கலாம், ஒருவேளை உங்கள் பிள்ளைங்களோட படிப்பு இருக்கலாம், எதிர்காலம் இருக்கலாம், பல கேள்விகள் இருக்கலாம். ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், என் ராஜ்யத்தை மாத்திரம் நீ முன்னுரிமை கொடு. அது மாதிரி நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஆண்டவர் ஆல்சோ ஹேட் அ ஸ்மால் குரூப் தான். ஆண்டவருக்கும் ஒரு ஸ்மால் குரூப் தான் இருந்துச்சு. ஜீசஸ் ஆல்சோ ஹேட் அ ஸ்மால் குரூப். சிறுக்குழு தான் அவர் ரொம்ப டைம் ஸ்பெண்ட். தோ ஹி ஹேட் a very big public ministry. பெரிய ரிவைவல் என்ன சொல்ல ஒரு டீச்சிங் கொடுக்குறாரு, நிறைய பேர் வர்றாங்க, நிறைய பேர் டெலிவர் பண்றாரு. அதெல்லாம் இருந்தாலும் அவரோட ஃபோக்கஸ், அவருடைய எனர்ஜி எல்லாம் போர்ட் அவுட் ஆன் த ஸ்மால் குரூப் தான். 12 பேர் தான். அவங்க தான் இவருடைய மிஷனை வந்து கடத்த போறாங்கன்னு தெரியும். So any moment ஒரு பெரிய ஆவியானவருடைய செயல் அப்படியே ஆரம்பிக்கணும் அப்படின்னா அந்த ஸ்மால்ல இருந்து ஆரம்பிக்கணும். ஸ்மால்ல இருந்து அது உருவாகப்படணும். நீங்க ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த குரூப்பை நீங்க ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க. அவங்களோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஒரே சிட்டியில இருந்தீங்கன்னா, ஒரே இடத்துல இருந்தீங்கன்னா கூப்பிடுங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஃபீஸ்ட் மாதிரி வைங்க. ஒன் டே அப்படியே கேஷுவலா ஸ்பெண்ட் பண்ணுங்க. கெட் டு நோ மோர் அபவுட் தம். அவளை குறித்து அதிகமாக அறிந்து கொள்ளுங்க. பேக்ரவுண்ட் எப்படி ரட்சிக்கப்பட்டாங்க, அவங்க பின்னணி இல்லையா. நம்மளுடைய இந்த ஒய்ஆர்பியில் நம்ம 1:5 சொல்லியிருக்கிறோம். ஏற்கனவே சில பேருக்கு கொடுத்துருக்கிறோம், இன்னும் சில பேர் கொடுத்து கொண்டிருக்கிறோம் நபர்களை. ஸ்பெண்ட் டைம் பண்ணுங்க. நாட் ஓன்லி ஃபார் பைபிள் ஸ்டடி மாத்திரம் நீங்க ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. பைபிள் ஸ்டடி மாத்திரம் அப்படி கிடையாது. ஆண்டவரே எனக்கு இன்னும் டைம் கொடுக்குறேன், எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லுங்க. God will definitely bless. இன்னொரு எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இது கான்டெம்பரரி எக்ஸாம்பிள். ஒரு பெரிய ரிவைவல், இந்த ஒரு குரூப்ல இருந்து 2 கண்ட்ரிஸ் வந்து ரிவைவல் ஆச்சு. 2 கண்ட்ரி. நியூ இங்கிலாந்து, அதாவது USA. அப்ப காலனிஸா இருந்துச்சு. அப்ப USA அப்படின்னு சொல்லி இன்னும் ஃபார்ம் ஆகாத 18ஆம் நூற்றாண்டினுடைய துவக்க காலங்கள், 17ஆம் நூற்றாண்டுடைய இறுதி காலங்கள். அதே காலகட்டத்துல இங்கிலாந்து தேசத்துல
இந்த 2 தேசத்திலையும் பெரிய ஒரு மறுமலர்ச்சி, கிரேட் அவேக்கனிங் அப்படின்றாங்க. மிகப்பெரிய மறுமலர்ச்சியின் காலங்கள். ஏன் இந்த 2 கண்ட்ரீஸ் தான் அந்த காலகட்டத்துல உருவாகுது. கான்ஸ்டிடியூஷன்லாம் அப்பதான் ஃப்ரேம் பண்றாங்க அமெரிக்காலலாம். அப்ப இந்த 2 தேசங்களை ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு எழுப்புதலுக்கு நேராக நடத்தி, அதற்கு பிற்பாடு இந்த 2 தேசங்கள் தான் சுமார் ஒரு 200 வருஷத்துக்கு உலகம் முழுவதும் மிஷனரிகள் அனுப்புறாங்க. உலகம் முழுவதுக்கும் ஆசீர்வாதமாக மாறுகிறார்கள் இவர்கள். ஆனா இதெல்லாம் ரூட் எங்க இருந்து அப்படியே போச்சு அப்படின்னு நினைக்கிறீங்க? ஒரு காலேஜ்ல ரூட் ஒரு காலேஜ்ல வெஸ்லி, ஜான் வெஸ்லி அவருடைய டீம் தான். சார்ல்ஸ் வெஸ்லி முதல்ல ஆக்ஸ்போர்ட் போறார். சார்ல்ஸ் வெஸ்லி அவருடைய சகோதரர், ஜான் வெஸ்லியோட சகோதரர். ஸோ அவர் போன பிறகு அதுக்கு அடுத்த வருஷம் ஜான் வெஸ்லியும் அதே காலேஜ்ல ஜாயின் பண்றாரு. அவங்க சேர்ந்து ஒரு ஹோலி கிளப் அப்படின்னு சொல்லி ஒரு சிறு குழுவை ஆரம்பிக்கிறாங்க. தினமும் சந்திக்கிறாங்க. 4-5 பேர் தான் ஆரம்ப காலகட்டத்தில். தான் அவங்களுடைய பேர்கள் நான் போட்டிருக்கிறேன். சார்ல்ஸ் வெஸ்லியுடைய பாடல்கள் இன்றைக்கு வரைக்கும் நம்ம பாடிட்டு இருக்கோம் பாருங்க. 18ஆம் நூற்றாண்டு எங்க இருக்கு, 21ஆவது நூற்றாண்டு எங்க இருக்குது. Hark the herald angels sing அப்படின்னு சொல்ற அந்த பாடல் 6500 பாடல்கள், பாமாலை கீர்த்தனை 6500 பாடல்கள் அவர் பாடியிருக்கிறார், எழுதியிருக்கிறார். சகோதரன் ஜான் வெஸ்லி. நம்ம ஜான் வெஸ்லி நிறைய தெரியும் நம்மளுக்கு. நிறைய ரிவைவல் மூமெண்ட்ஸ்ல அந்த பாடல்களும் சேர்ந்து வருகிறத நம்ம பார்க்க முடியும். அவங்க கூட இருந்தவங்க இல்ல, ஒரு முக்கியமான ஒரு நபர் ஜார்ஜ் ஒயிட்ஃபீல்ட். இவரு அங்க இருந்துதான் இந்த எழுப்புதல் தீய அந்த ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்துல அந்த ஹோலி கிளப் இந்த எழுப்புதல் தீய அமெரிக்கா கொண்டு போறார். ஜான் வெஸ்லி ரிவைவல் பாருங்க, ஒரு சிறு ஜெபக்குளம். நம்மளுடைய இயக்கத்தினுடைய ஹிஸ்டரி எடுத்ததுலாம் இதே மாதிரிதான் இருக்கும். பிளஸிங் யூத் மிஷனுடைய ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்கன்னாலும் இதே மாதிரி ஒரு காலேஜ், இதே மாதிரி ஒரு 4-5 பேர் ஆண்டவர் அபிஷேகத்தை ஊற்றுகிறார். அதே ஆவியானவர் நம்மளை ஏன் பயன்படுத்த முடியாது ஆண்டவரால? சார்ல்ஸ் வெஸ்லியின் தேவன் இன்று நம்மளுடைய தேவனாயிருக்கிறார். ஜான் வெஸ்லியின் தேவன் இன்று நம்மளுடைய தேவனாயிருக்கிறார். ஜார்ஜ் ஒயிட்ஃபீல்டின் தேவன் இன்று நம்மளுடைய தேவனாயிருக்கிறார். இந்த ஸ்மால் டீமோட ஒரு பெரிய ஒரு ஆக்டிவிட்டி நீங்க பார்க்கணும். ஏன் அப்படின்னா நம்ம எல்லாருமே ஸ்மால் டீம் உருவாக்க போகிறோம். அந்த டீமோட எப்படி இருக்கணும்ன்றது ரொம்ப முக்கியம். இப்ப அவங்க வச்சிருந்த பேர் ஆக்ஸ்போர்ட்ல ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில அவங்க ஏன் வச்சிருந்தாங்க அப்படின்னா, எல்லாரும் பாவத்துல இருக்கிறாங்க, கேவலமான ஒரு உலகம், அதுல இருந்து தடுப்பதற்காக, அந்த பின்மாற்ற அலையில இருந்து தங்களை காத்துக்கொள்வதற்காக. அதுதான் அந்த பிரேயர் குரூப், அதுதான் அந்த ஸ்மால் குரூப், அதுதான் அந்த கிளஸ்டர் குரூப், அதுதான் அந்த பிரேயர் செல் அப்படின்னு சொல்றோம். சும்மா ஏதோ மீட் பண்றது கிடையாது. அப்படியே இந்த பின்மாற்ற அலை, கல்ச்சர் ஆஃப் சின், பாவ கலாச்சாரம் இருக்கிற ஒரு சூழ்நிலை தங்களை பாதுகாத்து கொள்ள, அதுல இருந்து விடுவித்து வேறு பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் பிரித்தெடுத்து அவங்க அப்படியே மீட் பண்றாங்க. எப்படி மீட் பண்றாங்க? they meet regularly for prayer and bible study. கரமமாய் பைபிள் ஸ்டடி டெய்லி மீட் பண்றாங்க. அது மாத்திரம் இல்ல, திடீர்னு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வெறும் பிரேயர் பைபிள் ஸ்டடி மட்டும் அப்படி இருக்கக்கூடாது, நம்ம வெளியே போகணும்ன்றாங்க. இன்னைக்கு இதுல நிறைய பேர் ஃபெயில் ஆயிடுவாங்க. இன்னைக்கு என்ன நம்மகிட்ட இல்லாத பிரேயர்ஸ் எல்லாம் ஏன் எழுப்புதல் இல்லை? யோசிச்சிருக்கிறீங்களா? எத்தனையோ பிரேயர்ஸ் நம்ம பிளஸிங் யூத் மிஷன் இதை பார்த்தா கூட, நீங்க ஜெனரல் பாடி ரிப்போர்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா எத்தனையோ பிரேயர்ஸ் ஃபார்ம் ஆகுது. பட் எல்லா பிரேயர்ஸ்லயும் ஆண்டவருடைய மகிமை வெளிப்படுவதில்லை. அதற்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அது ஒன் ஆஃப் த ரீசன். ஒரு மனம் இல்லாம போறது ஒரு காரணம். இன்னொரு காரணம் ஷேர்டு விஷன் இல்லை, தரிசனம் இல்லாத ஒரு பிரேயர் செல். எதுக்கு வர்றோம்? சும்மா ஹெட் நாலேஜ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு, அப்படியே பைபிள் இது பண்ணிட்டு அப்படி போயிட்டு அப்படி ஹாய் பண்ணோம். இதுக்கெல்லாம் வேலைக்கா? நம்மளுடைய கிளஸ்டர் குரூப்ஸும் அப்படி இன்னும் கொஞ்ச நாள் விட்டோம்னு அப்படி ஆயிரும். அப்படியே ஒவ்வொரு பைபிள் இது பண்ணிட்டு அதோட இட் ஷுட் பி ஆக்ஷன் ஓரியன்டட். அவங்க கொஞ்ச நாள்ல பிரிசனர்ஸ் விசிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க பாருங்க. கைதிகளை போய், மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற கைதிகள்கிட்ட போய் ஜான் வெஸ்லி எல்லாம் அதான் சுவிசேஷன் ஃபர்ஸ்ட் ஷேர் பண்றாரு 1-to-1. அவர் தன்னுடைய பயோகிராஃபி எழுதுறார். ரொம்ப ஆச்சரியமா எழுதுறார். ஒரு கைதி மரணத்துக்கு இன்னும் 10 நிமிஷத்துல அவன் சாக போறான். ஐயோ பயப்படுறான். ஐயோ எங்க போவேன்னு தெரியலையேன்னு சொல்றப்ப, அந்த மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்ட அந்த டிராவல் டைம்ல அந்த வண்டியில ஏறி பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறார். அவர் லைசன்ஸ் இருக்குது அந்த காலத்துல அந்த பிரீச் பண்றதுக்கு. சொல்றார், மகனே, உன் பாவத்துக்காக ஆண்டவர் தண்டனை அனுபவிச்சுட்டார். இப்ப நீ தண்டனை அனுபவிக்கணும்னு அவசியம் இல்ல. பிலீவ் இன் கிரைஸ்ட். சிலுவையை நோக்கிப்பார், நீ ரட்சிக்கப்படுவ.
இந்த மரணத்தை நீ ஜெயமாய் நீ சந்திச்சு அவர்கிட்ட போயிருவ அப்படின்னு சொல்லி ஒரு 5-6 வார்த்தைகள் தான் சொல்றார், 5-6 சென்டென்ஸ் தான் சொல்றார். அவன் கண்கள்ல ஒரு பிரகாசம் காணப்படுகிறது. ஜான் வெஸ்லி தன்னுடைய வாழ்க்கையில முதல் தடவை பார்க்கிறார் the power of the gospel, சுவிசேஷத்தினுடைய வல்லமை. மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்ட அந்த அந்த பிரிசனர் கைதியினுடைய கண்களில் ஒரு உன்னத ஒரு ஹோப், உன்னத நம்பிக்கை உண்டு பண்ணதை அவர் பார்க்கிறார். இந்த சுவிசேஷத்தை நான் பிரசங்கிக்கணும், இந்த சுவிசேஷத்தை நான் இங்கிலாந்து தேசம் முழுவதும் நான் சொல்லுவேன்னு சொல்லி ஸ்ட்ரீட்ல போறார். ஸ்ட்ரீட்ல போய் நின்று பிரசங்கம் பண்றார். ஸ்ட்ரீட்ல போய் நின்று பிரசங்கம் பண்றார். ஸ்ட்ரீட்ல இருக்கிற பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்க சொல்றார். அந்த காலத்துல இங்கிலாந்துல ரொம்ப பரிதாபமான ஒரு காலகட்டம் அது. எல்லாம் ரோட்ல நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்காக டியூஷன் எடுக்க சொல்றாரு. அவங்க டீம் ஹாஸ்பிட்டல்ஸ்ல விசிட் பண்றாங்க. Hallelujah. Are you not excited? உங்க கிளஸ்டர் குரூப் நீங்க 4 பேர் மீட் பண்றீங்களா? யாருக்காக வெயிட் பண்ணாதீங்க, நாங்களாம் சொல்லணும்னு வெயிட் பண்ணாதீங்க. நீங்க ஜாம் பண்ணுங்க. வாட் இஸ் பாசிபிள் ஜாம் பண்ணி ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வெளிப்பாட்டின்படி go ahead. Go ahead. ஆண்டவர் உங்களை எடுத்து பயன்படுத்த போகிறார். வல்லமையான காரியங்கள் நடைபெறும். நீங்க போறப்ப, நீங்க ஜெபிக்கிறப்ப சுகமளிக்கிற வல்லமை வெளிப்பட போகுது. தீர்க்க தரிசன வல்லமைகள் வெளிப்பட போகிறது. பெரிய பெரிய அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்க போகிறது. ஆண்டவர் உங்களுக்கு செய்யற காரியங்களை என்கிட்ட ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்கும் அது உற்சாகமா இருக்கும். அது மாத்திரம் இல்ல, they had frequent times of self examinations. அடிக்கடி ஒவ்வொரு நாளும் ஜான் வெஸ்லி made it clear, ஒவ்வொரு நாளும் ஒரு 22 கேள்விகளை கொடுத்து தற்பரிசோதனை செய்ய சொன்னாராம். நான் அதை இங்க போட்டிருக்கிறேன். ஏன் இதை நான் போட்டிருக்கேன் அப்படின்னா, ஏன் கடந்த நாட்கள்ல அநேக நேரங்கள்ல ஆண்டவர் நம்மளை பயன்படுத்த முடியாத போனதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, கொஞ்ச காலத்துல ஆண்டவர் பயன்படுத்துற உடனே நம்ம ஆட்கள் அந்த பெருமையில அடிபட்டு அப்படியே ஒண்ணும் இல்லாம ஆகிறத நம்ம பார்க்கிறேன். ஸோ அதனாலதான் நான் உங்களுக்கு அது போட்டிருக்கிறேன். 22 கேள்விகள். எல்லாத்தையும் நான் விவரிக்க நான் விரும்பல. ஆனா கொஞ்சம் வேகமா நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். Am I consciously or unconsciously creating the impression that I am better than I am really? அதாவது ஒரு மாய்மாலமாக இருக்கிறேனா? முதல் கேள்வி அதான். மாய்மாலம் இருக்கிறதா? இரண்டாவது கேள்வி, உண்மை இருக்கிறதா? மூன்றாவது கேள்வி, நான் என்கிட்ட ஷேர் பண்றத இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிறேனா? நான்காவது, நான் நம்ப தகுந்தவனா இருக்கிறேனா? ஐந்தாவது, ட்ரெஸ்ஸுக்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கு, வேலைக்கு, சில கெட்ட பழக்கங்களுக்கு அடிமைகளாய் நான் இருக்கிறேனா? சுய உணர்வோடு, சுய பரிதாபத்தோடு, சுயத்தை மையமாக கொண்டு நான் வாழ்கிறேனா? வேதம் எனக்குள் வாழ்கின்றதா? வேதம் என்னோடு கூட பேச நான் நேரம் கொடுக்கிறேனா? ஜெபத்தை நான் சந்தோஷமாக அனுபவிக்கிறேனா? I'm enjoying prayer. இல்லைன்னா போர் அடிக்குதா? ஒரு நாள் இதை பண்ண சொன்னாரா? ஏன் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, ஜான் வெஸ்லியின் ரிவைவல் 2 முக்கிய தேசங்களை ஒழுக்கினது. 200 வருடங்களுக்கு அது எஃபெக்ட் கொடுத்துச்சுன்றத மறந்துடாதீங்க. எழுப்புதல் விதைகள் சாதாரணது கிடையாது. அது பயங்கரமானது, வல்லமையானது. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை நீங்களும் நானும் குறை போடவே முடியாது. உண்மையா இருக்கிறப்ப இதெல்லாம் உங்களுக்கு போடப்படும். உண்மையா இருக்கிறப்ப ஆண்டவர் உங்களையும் என்னையும் வல்லமையா எடுத்து பயன்படுத்த போகிறார். 10வது கேள்வி, கடைசியாக நான் ஆண்டவரை பத்தி நான் சொன்ன நேரம் எது? நான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பணத்தை நான் எப்படி செலவழிக்கணும்னு சொல்லி நான் ஜெபம் பண்றேனா? எனக்கு வருகிற பணத்தை நான் எப்படி செலவழிக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்றேனா? குறித்த நேரத்துல பெட்டுக்கு போறேனா? குறித்த நேரத்தில் எழுந்திருக்கிறேனா? ஆண்டவர் சொன்ன ஏதாவதுல நான் கீழ்ப்படியாமல் இருக்கிறேனா? என்னுடைய மனசாட்சி உறுத்துகிற ஏதாவது ஒரு காரியத்தை என் மனசாட்சிக்கு விரோதமாக நான் செய்கிறேனா? என்னுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு ஏரியாஸ்ல இன்னும் தோல்விகள் இருக்குதா? இன்னும் போராடிட்டு இருக்கிறேனா? நிறைய காரியங்கள் ஆமாம்னு வருது அப்படின்னா நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. பொறாமை இருக்கிறதா? அசுத்தம் இருக்கிறதா?
எப்பதான் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறேனா மத்தவங்கள? இரிட்டேஷன் நிறைய இருக்குதா? எதுக்கு எடுத்தாலும் டச்சியா இருக்கிறேனா? என்னை அப்படி சொல்லிட்டாங்க, இப்படி சொல்லிட்டாங்க, அப்படி சொல்லிட்டாங்க, அப்படி நான் தொட்டாச்சு நீங்க மாதிரி இருக்கிறேனா? ஃப்ரீ டைம்ஸ் நான் எப்படி ஸ்பெண்ட் பண்றேன்? ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? ஃப்ரீ டைம்ஸ் எப்படி ஸ்பெண்ட் பண்றேன்? டு யூ ஹேவ் அ பிளான்ட் ஃப்ரீ டைம்? இன்னைக்கும் இது ஒரு பெரிய ஒரு சவாலாக இருக்கிறது பாத்தீங்களா? ஃப்ரீ டைம்னு சொல்லிட்டு எல்லா பாவத்துக்குள்ளேயும் போயிடுறது. டைட்டா இருக்கிறப்ப நம்ம ஆட்கள் நல்லா இருக்கிறாங்க. லீவ் விட்டாச்சுன்னா அவ்வளவுதான். பெருமை இருக்கிறதா எனக்குள்? இந்த பரிசேயனை போல நான் ஜெபிக்கிறேன்னா, ஆண்டவரே அவங்கள போல நான் இல்லை, இவங்கள போல நான் இல்லை. நான் யாரையாவது பார்த்து நான் பயப்படுகிறேனா, வெறுக்கிறேனா, குறை கூறுகிறேனா, கசப்பு எனக்கு இருக்கிறதா? 21 எதற்கெடுத்தாலும் எனக்கு வந்து ஒரு கம்ப்ளைனிங் ஆட்டிடியூட் இருக்குதா? 22 கிறிஸ்து ஒரு உண்மையா என்னிடத்துல இருக்கிற உண்மைனா அது அந்த ரியலா இருக்கிறாரா? சும்மா வந்து அவங்க எங்கேயோ இருக்கிறாரு, பர்சனலா இருக்கிறாரு, ஆண்டவர்கிட்ட பர்சனலா இருக்கிறாரு. தொடர்ந்து மெடிடேட் பண்ணுங்க, தொடர்ந்து மெடிடேட் பண்ணுங்க. கிளஸ்டர் குரூப்ஸ் கூட மெடிடேட் பண்ணலாம். முடிக்க நான் விரும்புகிறேன். ஸ்மால் குரூப் அண்ட் சர்ச்சும் ஸ்மால் குரூப்பும் ஒண்ணுதான்றது மறந்து போகக்கூடாது. ஏன்னா மத்தேயு 18 கிடையாது, 18 கால்ட் அவுட் அப்படின்னு. எக்லிஷியான்னு என்ன அர்த்தம்? சர்ச்சுனா கிரேக்க பதம் வந்து எக்லிஷியா, அழைக்கப்பட்டவர்கள், வேறு பிரிக்கப்பட்டவர்கள். அப்ப இந்த ஸ்மால் குரூப்பும் அதே மாதிரிதான், வேறு பிரிக்கப்பட்டவர்கள். நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும். ஆதி திருச்சபையினுடைய எழுப்புதல் வரணும், ஜோம் பண்ணாங்க. அதான் 1 கொரிந்தியர் 16:19, ரோமர் 16:3-5 இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா சிறு சிறு குழுவாய் அவள் ஜெபம் பண்ணாங்கன்னு. இன்னைக்கு நிறைய குழப்பம் இருக்குது. என்ன அப்படின்னா, நான் சர்ச்சுன்னு சொன்ன உடனே அப்ப நம்ம பிரேயர்ஸ்ல சர்ச்சுன்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாது. ஏன்னா குழப்பத்தை உண்டு பண்ணிடும். இன்னொரு முக்கியமான ஒரு காரியத்தை நீங்க பாருங்க. ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல டெம்பிள்னு ஒண்ணு இருக்குது. அங்கேதான் ஆண்டவர் வந்து நான் வருவேன், நான் வந்து ஜனங்களை சந்திக்கிறதுக்கு நான் வருவேன் அப்படின்னு சொல்றாரு. ஒரு இடத்தை ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார். எருசலேம்ல ஆண்டவர் வந்து அங்க வந்து நீ கெட்டுன்றார், ஆலயத்தை கெட்டுன்றார். அங்க ஆண்டவர் ஜனங்களோட வந்து அவர் பேசுறதுக்கான பலிகள் செலுத்த வேண்டியிருக்கு, நிறைய முறைமைகளை சொல்றார். அப்ப டெம்பிள், பழைய ஏற்பாட்டு தேவாலயம் வேற, புதிய ஏற்பாட்டுல தேவாலயம் கிடையாது. பெரிய ஒரு பாயிண்ட். பழைய ஏற்பாட்டு தேவாலயத்தை நம்ம சர்ச், புதிய ஏற்பாட்டு தேவாலயம் சொல்லவே கூடாது. சர்ச்ன்றது வேற, டெம்பிள்ன்றது தேவாலயம் வேற, சபை வேற. பழைய ஏற்பாட்டு தேவாலயம்ன்றது அது ஆண்டவர் தங்குற இடம். புதிய ஏற்பாட்டு திருச்சபைன்றது விசுவாசிகளுடைய ஐக்கியம், ஜனங்கள் கூடுற இடம். எங்க ஜனங்கள் இருக்கிறாரோ அங்கேதான் ஆண்டவர் வருவார். அவருடைய பேர்ல அதுவும் இருக்கணும். அதான் முதல்ல நான் சொல்லிட்டேன் இல்லையா? மத்தேயுல நம்ம வாசித்தோம் இல்லையா? மத்தேயு 18, 19, 20 ரொம்ப முக்கியமான வசனம், மறந்துடாதீங்க. இன்னைக்குள்ள ஸ்டடி ரொம்ப முக்கியமான ஸ்டடி, ஃபவுண்டேஷனல் ஸ்டடி. ஆண்டவர் இருக்கிற இடத்துல நம்ம போறது கிடையாது. அவர் பெயர்ல, அவர் நாமத்துல நம்ம 2-3 பேர் இருந்தாலே அவர் அங்கே வருவார். அதான் அந்த சமாரியா பெண் சொல்றாரு இல்லையா? இங்க சமாரியா இங்க மலையில தேவையில்லை, எருசலேமே அங்கே அப்படின்னு சொல்லி குழப்ப வேண்டாம். ஆண்டவரா இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார்? இங்க இல்லப்பா, அங்கே இல்லப்பா, உலகமெங்கும் பிதாவாகிய தேவனை தொழுது கொள்ற காலம் வருகிறது அப்படின்னு சொல்றாரு. அதான் இந்த காலம். அப்ப அதோட தெளிவு நம்மளுக்கு வேணும். அப்ப அப்படின்றப்ப இப்ப புதிய ஏற்பாட்டுல வந்து இடத்தை நம்ம பரிசுத்தம் பண்ணவே முடியாது. இடத்தை பரிசுத்தம் பண்ணவே முடியாது. அதே நேரத்துல அப்ப புதிய ஏற்பாட்டுல டெம்பிள்ன்றது என்னது? ஆண்டவருடைய பிரசன்னமாகுதல் எங்க இருக்குது? ஆண்டவர் சொல்றார், நீங்களே அந்த ஆலயமா இருக்கிறீர்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களில் தங்கி இருக்கிறார், உங்களிடத்துல வாசம் பண்ணி இருக்கிறார். அப்ப ஆண்டவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார், நம்மோடு கூட வாசம் செய்கிறார். நம்ம தான் தேவாலயம் என்று மறந்து போகக்கூடாது. பழைய ஏற்பாட்டு தேவாலயம், புதிய ஏற்பாட்டுல அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய அன்பால நிரப்பப்பட்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அது வெளிப்படும். ஆண்டுடைய பிரசனம் வெளிப்படும். நம்முடைய கண்கள் ஆண்டுடைய கண்கள் போல மாறும். மகிமையின் மேல் மகிமை அடைவோம். கைகள் ஆண்டுடைய கைகளாக மாறும். நாவின் வார்த்தைகள் ஆண்டவருடைய வார்த்தைகளாக மாறும். நான் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஜீவன் உண்டாகும்.
அசுத்தாவியுடைய அந்த ஆக்ரோஷங்கள் எல்லாம் ஒளிந்து போகும், பிரிவினைகள் மறைந்து போகும், பலவீனங்கள் ஒளிந்து போகும், சுகமடைவீர்கள் இயேசுவின் நாமத்தினால. எப்ப சார் அது? ஆண்டவர் என்னோடு கூட இருக்கும் பொழுது, அவருடைய பிரசன்னமாகுதல் என் மூலம் வெளிப்படும் பொழுது, ஆண்டவர் தம்முடைய பயன்படுத்த ஆவலுள்ள தேவனாய் இருக்கிறார். அப்படின்றப்ப சர்ச்சுக்கு போக மாட்டேன் அப்படிலாம் சொல்லிடக்கூடாது. அது ஆர்கனைஸ்ட் சர்ச் அண்ட் அன்ஆர்கனைஸ்ட் சர்ச் அப்படின்னு இன்னொரு 2 பேர் சொல்றேன் பாருங்க. என்னுடைய வாட்ச் அவுட் அப்படின்ற புஸ்தகத்துல ஒரு 2-3 சாப்டர்ஸ் இது இருக்கு, ரொம்ப முக்கியமான சாப்டர்ஸ். இது குறித்து நான் அதிகமா எழுதுறேன். ஏன் ஹலோ, நீங்க ஏற்கனவே நீங்க பிலீவரா இருந்து நல்ல ஒரு சின்ன குழு உருவாக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்க ஊழியத்துக்கு அது போதுமான அளவுக்கு அது போதும். ஆனாலும் அது ஆர்கனைஸ்டு சர்ச் கிடையாது. நம்ம கிளஸ்டர் குரூப்ஸோ, பிரேயர்ஸோ, நம்ம கூடுகிறதோ, இயக்கங்களோ, நம்ம சேர்ந்து இது பண்றதோ ஆர்கனைஸ்டு சர்ச் கிடையாது. இட்ஸ் கால்ட் அஸ் அன்ஆர்கனைஸ்ட், ஒழுங்குபடுத்தாத சபை. என்ன ஒழுங்குபடுத்தாத சபை? ஒரு மெம்பர்ஷிப் கிடையாது. நம்மளுடைய மேரேஜுக்கு இன்னைக்கு கவர்மெண்ட் நம்மளுக்கு சர்ச்சில் தான் பண்ணணும்னு சொல்லுது, ரெஜிஸ்ட்ரேஷன் அங்கே இருக்குது. ஸோ சர்ச்சில் இருந்து வாங்கிட்டு வந்தாதான் நம்மளுக்கு ஃபியூனரல்ல இது இருக்குது. ஸோ சில சட்ட திட்டங்கள் இருக்கிறதுனால நம்ம ஒரு ஆர்கனைஸ்டு சர்ச்சில் நீங்க ஒரு மெம்பரா இருக்கணும். ஆண்டவர் உங்களுக்கு தருகிற ஊழியத்தை அன்ஆர்கனைஸ்ட் சர்ச் ஒரு சின்ன குழுமாய் நீங்க நிறைவேற்றுவதற்கு உங்கள் மனதை பக்குவப்படுத்திக் கொள்ளணும். கடைசி கால எழுப்புதல் உங்கள் மூலமாய் அதை வெடித்து சிதற வாய்ப்பு இருக்கும். எங்கேயாச்சும் போய் லாக் ஆகிக்கிட கூடாது. இந்த சர்ச்சுக்கு தான் வேற எதுவும் வரமாட்டேன் அப்படி கிடையாது. மெம்பர்ஷிப் வச்சுக்கிடுங்க, போங்க, ஆண்டவரிடத்துல இருந்து காரியங்களை கற்றுக்கொள்ளுங்க. ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க உங்க ஊழியத்தின் மூலமாக. அட்வான்டேஜஸ் ஆஃப் ஸ்மால் குரூப்ஸ் சொல்லி ஒரு 4 காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ இது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா சிறு குழுக்குள்ள உள்ள அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, எல்லாரும் சேர்ந்து வளர முடியும். சரியா? சேர்ந்து வளர முடியும். ஏன்னா தனியா இருந்தா வளர்ச்சி கிடையாது. சேர்ந்து இருந்தாதான் ஒருத்தர் நம்ம புரிந்து கொள்ள முடியும். அது எப்படி நம்ம ஏஜ் குரூப்போட தான் ஜென்ரலா நம்ம கிளஸ்டர் குரூப்ஸ் எல்லாம் இது பண்றோம். பிரேயர்ஸ் எல்லாம் இருந்தாலும் அப்படிதான் இருக்கும். நம்ம சேம் குரூப், அவங்களுக்கு சேம் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். பாஸ்டர்ஸ் மட்டும் 4-5 பேர் பேசினாங்கன்னா அவங்களுடைய கஷ்டங்கள்லாம் ஒவ்வொருத்தரும் அவங்க விசுவாசிகள்ல இருந்து வர்ற கஷ்டங்கள் சொல்லுவாங்க. பாஸ்டர்ஸ் கிளஸ்டர் அப்படின்னு சொல்லி நாங்க யோசிச்சிருக்கோம். ஜெபித்துக் கொள்ளுங்க, ஆண்டவர் செய்யட்டும். நிறைய பாஸ்டர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாருக்கும் தேவைகள் உண்டு. அப்ப ஒவ்வொருத்தர் நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஒவ்வொருத்தருக்கு நம்ம உதவி செய்ய முடியும். தேவனுடைய சரீரத்துல ஒரு பார்ட் அப்படின்றத நம்ம மறந்து போகக்கூடாது. தனியா நம்ம என்னைக்குமே ஆக்ட் பண்ண முடியாது. பிரதர் நான் தனியா இருப்பேன் பிரதர் அப்படின்னு அப்படிலாம் நோ 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 வே அண்ட் நோ சான்ஸ், நாட் அலவுட் அப்படின்றத மறந்துடாதீங்க. நோ இண்டிவிஜுவல் திங். 3வது நீங்க பாத்தீங்கன்னா ஊழியத்தை சேர்ந்து செய்வதற்கு ஏதுவாக இருக்கும். தானியேல் அவர் ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரும் அவர் பெரிய கிரைசிஸ்க்கு உள்ளாகுது. திடீர்னு ராஜா என்ன சொல்லி, நான் கண்ட தரிசனத்தையும் சொல்லணும், அதை விளக்கையும் சொல்லணும்னு சொல்றான். இல்லைன்னா எல்லாத்தையும் வெட்டி போட்டுங்க அப்படின்னு சொல்றான். பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற நாணிகளோடு கூட அழியாதபடிக்கு இந்த மறை பொருளை குறித்து தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதுக்காக அனனியா, மிஷாவேல், ஆசரியனும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை நம்ம சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்ற ஆண்டவர் கிரியை செய்கிறார். என்ன ஒரு மனத்தின் ஒரு ரிவைவல் டீம் பாருங்க. இன்னைக்கு நம்ம ஒருவனமாய் சின்ன சின்ன குழுக்களாய் 2-3 நபர்களாய் ஜெபித்து செயல்படும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவர் சொல்றபடி நீங்க போறதுக்கு ஒப்பு கொடுங்க. வீணான வைராக்கியத்துல நீங்க செஞ்சிடக்கூடாது. எதையாச்சும் செய்யணுமே சொல்லி என்னமாச்சு பண்ணக்கூடாது. நோ, ஆண்டவரே எப்படிப்பட்ட ஊழியம் செய்யணும்? ட்ராக்ஸ் ஊழியம் போடணுமா, இல்லை இந்த ஊழியம் போடணுமா, தனித்தாள் ஊழியம் போடணுமா, நான் பார்க்ல போய் உட்காந்து 2-3 விட்டு நீ பேசிட்டு வரவா, இல்லை இந்த ஓல்டேஜ் ஹோம் நான் விசிட் பண்ணவா, இல்லை என்னுடைய கிளாஸ்மேட்ஸ்க்கு நான் என்னமாச்சு நான் ஷேர் பண்ணவா, என் ரிலேட்டிவ்ஸ் மத்தியில் அந்த குரூப்புக்கு நான் ஏதாச்சும் சொல்லணுமா ஆண்டவரே, என் ஸ்டூடெண்ட்ஸ் நான் ஒர்க் பண்ற இதுல நான் ஏதாச்சும் சொல்லணுமா, கொலீக்ஸ்க்கு ஏதாச்சும் சொல்லணுமா, நீங்க ஜெபித்து ஆண்டவருடைய வழி நடத்துதலின்படி நீங்க போகணுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப ரொம்ப முக்கியம். மினிஸ்ட்ரிங் டுகெதர்.
ஷார்பனிங் ஈச் அதர். அதே போல பக்குவம் அடைவோம் பாருங்க. சேர்ந்து நம்ம இருக்கிறப்ப நம்ம பக்குவம் அடைவோம். அயன் ஷார்பன்ஸ் அயன். ஒரு 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 அயன் வந்து இரும்பு வந்து இன்னொரு இரும்பு வந்து அப்படியே கூர்மையாக்கும். தமிழ்ல டிரான்ஸ்லேஷன் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. நீங்க புரிஞ்சுக்கிட மாட்டீங்க தமிழ்ல. நான் ஆங்கிலத்துல தான் சரியாக வருது. கிரீக்லயும் சாரி ஹீப்ரூலயும் நான் பார்த்துட்டேன். இந்த டிரான்ஸ்லேஷன் தான் கரெக்டா இருக்குது. ஸோ கருக்கிடுவான்னு இருக்கு தமிழ்ல. கருக்கிடுவான்னு கிடையாது. அது வந்து ஒருத்தனை ஷார்ப் பண்ணுவாங்க. நம்ம சேர்ந்து இருக்கிறப்ப நம்ம நம்மளை டக்கு 4 பேர் குறை சொல்லுவாங்க. அவரை நீங்க அப்படி சொல்லியிருக்கணும் இப்படி சொல்லியிருக்கணும்பாங்க. நம்ம ஈகோ ஹர்ட் ஆகும் பாருங்க. அந்த ஈகோ அடி வாங்குறப்ப தான் நல்லது. ஓ இப்போ நம்ம அப்படியே நம்மளை குறைச்சு நம்மளை அப்படியே தாழ்மைப்படுத்தி ஒருத்தரை ஏற்றுக்கொண்டு நேசித்து அவங்க மேல ஒரு கிரிவன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி போய் ஷேர் பண்ணி திருப்பி போய் ஒரு டின்னருக்கு கூப்பிட்டு திருப்பி போய் சாப்பிட்டு திருப்பி ரெக்கன்சல் ஆகி ஒதுங்க கூடாது. டீம்ல ஹர்ட்டிங்ஸ் இருக்கும், ஈகோ கிளாஷஸ் இருக்கும், இமேஜ் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் இல்லையா? மியூட் பண்ணிருங்களேன். ஓகே. ஸோ ஈகோ கிளாஷஸ் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் இந்த குழுல இருந்தாதான் ஏதோ நான் வந்து மிதமிஞ்சிய பரிசுத்தவான் மாதிரி நம்ம ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சோம்னா வஞ்சிக்கப்பட்டு போயிடுவோம். ஆண்டவர் நம்மளை பயன்படுத்தும் பொழுது இந்த வஞ்சனைக்கு நம்ம தப்பித்துக் கொள்றது ஒரே வழி குழுவில் இருக்கிறது தான். இப்போ நம்ம அவங்க நம்மளை கரெக்ட் பண்றதுக்கு அலோவ் பண்ணணும். நீங்களே சொல்லணும், ஏதாச்சும் தப்பு இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே அஃபண்ட் ஆகக்கூடாது. ஒரு பிரதர் அப்படிதான் அவர் சொன்னார் என்கிட்ட, ஜேசன் ஏதாச்சும் தப்பு இருந்தா சொல்லுங்க, நான் பாட்டு சொல்லிட்டேன், அவ்வளவுதான். அது பயங்கர அஃபண்ட் ஆயிட்டார். ஸோ சொல்றது மாத்திரம் இல்லை, ஏற்றுக்கொள்ளணும், அக்செப்ட் பண்ணணும். ஒன்லி தென் வில் grow. இல்லைன்னா அப்படியே ஸ்டண்ட் ஆயிரும் பாருங்க. நீங்க நிறைய பேர் 50 வயசும் 50 வருஷம் 40 வருஷம் 20 வருஷம் ஊழியம் பண்றாங்க, வளர்ச்சி இல்லாத, பக்குவம் இல்லாத, மெச்சூரிட்டி இல்லாத ஊழியக்காரங்க நீங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இந்த ஷார்பனிங் ப்ராசஸ்ல அவங்க வரல. ஸோ நம்ம கிளஸ்டர் குரூப்ஸ் இதுக்காக நீங்க ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. 40 லெசன்ஸ் we are designing இல்லையா? ஒரு விசுவாசியை சாதாரண இருக்கிற ஒரு விசுவாசியை வந்து எப்படி ஆண்டவருக்குள்ளாக வைராக்கியம் உள்ள ஒரு மிஷனரி தாகமுள்ள சுவிசேஷ இயக்கமுள்ள ஒரு நபராக மாற்றக்கூடிய ஒரு 40 பைபிள் ஸ்டடி போர்ஷன்ஸ் வந்து இது பண்ண போறோம். ஆண்டோட சித்தமானால் வெகு சீக்கிரத்துல இது புது கிளஸ்டர்ஸா வந்து நிறைய நம்ம ஃபார்ம் பண்ண போறோம். ஆண்டவர் நம்மளுக்கு உதவி செய்வார். உங்களில் நிறைய பேர் அதுல பார்ட்டா இருப்பீங்க ஒரு 3 months. அதுக்கப்புறம் தொடர்ந்து நீங்களும் எடுக்க வேண்டி இருக்கும். ஆண்டவர் உங்களையும் எடுத்து பயன்படுத்துவார். ஸோ இந்த திட்டத்திற்காக நீங்க அதிகமாக ஜெபிக்கணும்னு சொல்லி நான் உங்களுக்கு ஒரு ரெக்வெஸ்ட் பண்றேன். அதுக்காக தான் அந்த ஸ்லைடு போட்டிருக்கேன். சோ இந்த சிறு குழுக்கள் இல்லையா, ஒரு சிறு குழுவுல வந்து 2 பெரிய எழுப்புதல் பைபிள்ல பார்த்த அந்த ஒரு சிறு குழுவுல மூலமாக பாபிலோன் தேசம் வந்து அது கண்ட்ரோல் செய்யப்பட்டது. ஆண்டவர் அந்த தேசத்தை கண்ட்ரோல் செய்தார். அதே போல நம்ம தேசத்துல அசைவை உண்டாக்கணும்னா உங்க சிறுகுழு மூலமாய், நம்ம ஆரம்பிக்கிற சிறுகுழுக்கள் மூலமாய், கிளஸ்டர் குரூப்ஸ் மூலமாய் பெரிய பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்ய போகிறார். இந்த சிறுகுழுக்கள் சாதாரண குழுக்கள் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறேன். இட் ஷுட் பி டர்ன்ட் இன்டு டிரான்ஸ்ஃபார்ம்ட் இன்டு ரிவைவல் டீம்ஸ். எழுப்புதல் குழுக்களாக மாறணும். கிளஸ்டர் குரூப் வெறும் இந்த பைபிள் ஸ்டடின்னு போயிடக்கூடாது. ரிவைவல் டீம்ஸ். ஆண்டவர் சொல்ற பின்பு ஆண்டவருடைய ஊழியத்தை பாருங்க. பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவருடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து, சுற்றி நடக்கிறார், போறார் பாருங்க. நடந்து என்ன செய்யறார்? உபதேசித்து, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து, டீச் பண்றார், பிரீச் பண்றார். ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகள், சகல நோய்கள் நீக்கி சுஸ்தமாக்கிறார். ஹீலிங், டெலிவரன்ஸ், பிரீச்சிங், டீச்சிங், ஹீலிங், டெலிவரன்ஸ், கோயிங் இல்லையா, போகணும். கோயிங், பிரீச்சிங், டீச்சிங், ஹீலிங், டெலிவரன்ஸ். இப்படிப்பட்ட ஊழியத்திற்காக உங்களையும் என்னையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். மறந்துடாதீங்க. சும்மா மெசேஜ் நல்லா இருக்குது, சும்மா கேட்டு போகலாம் அப்படின்னு வந்திருந்தீங்கன்னா, சாரி பிரதர் சிஸ்டர், ஐ ஹேவ் வெரி பேட் நியூஸ் ஃபார் யூ. பெட்டர் யூ ஸ்டாப் லிசனிங் டு தீஸ் மெசேஜஸ். இப்படிப்பட்ட செய்திகளை நீங்கள் செயல்படாமல் கேட்பது, அது தேவையில்லாத ஆக்கினைகள் நம்ம மேல வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். தேவையில்லாத நியாய தீர்ப்புகள், தேவையில்லாத பனிஷ்மெண்ட், அதிகம் கொடுக்கப்பட்ட இடத்துல அதிகம் கேட்கப்படும். ஆண்டவரே என்னை எடுத்து பயன்படுத்தும் சொல்லி கேட்ட அனைவரும் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே நோக்கி பார்க்கிறேன் தகப்பனே, இந்த செய்தியை பிரசங்கித்த என்னையும் உடைய கருத்துல ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பமாய் பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உடைய கருத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவர் ஸ்பின்ஸ்டர்ஸா பேச்சுலர்ஸா இருக்கிற ஒவ்வொரு கருத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஒருவேளை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா தனித்திருந்து நபரோடு ஆண்டவரே
அப்பா எங்களோடு கூட இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அவளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். எல்லாரும் நாங்கள் சேர்ந்து சமூகத்துல வர்றோம் ஆண்டவரே. எழுப்புதலுக்காக ஆண்டவரே எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் சொல்லுங்க ஆண்டவரே. எங்களை எடுத்து பயன்படுத்துங்க. நாங்கள் எங்களை பயன்படுத்த முடியாது ஆண்டவரே. நீர் உடைய கரத்துல எங்களை எடுக்கணுமே. உடைய கிருபா வரங்கள் எங்கள் மூலமாய் வெளிப்படணுமே. ஜனங்க உம்முடைய வல்லமையான வார்த்தைகள் வாயிலிருந்து புறப்படணுமே. உம்முடைய வல்லமை எங்களுடைய தொடுதலிருந்து புறப்படணுமே. இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறப்ப பிரசங்கிக்கிறப்ப ஆண்டவரே கட்டுகள் உடைக்கப்படணுமே. சாதாரண ஒரு பிரசங்கத்திலும் ஆண்டவரே பயங்கரமான விளைவுகள் ஏற்படணுமே. எங்கள் ஜெப குழுக்குள்ள நாங்கள் செயல்படணுமே. கிரமமாய் நாங்கள் ஜெபிக்க உதவி செய்யும். தேசத்துக்காக அழுது ஜெபிக்கிற ஒரு ஜெப கூட்டத்தை எங்கள் மத்தியில் நீர் எழுப்பணுமே. ஆண்டவரே கிருபா வரங்களை நீர் வெளிப்படுத்தணுமே. ஓரி பினாபா லாபா ஷஹது கரத இதோ பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், இது எப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்ன வசனத்தின்படி ஆண்டவரே ஒரு எழுப்புதல் அக்கினி எங்கள் ஒவ்வொரு மத்தியிலும் நீர் மறுபடியும் ஆண்டவரே நீர் பற்றி எரிய வைக்க வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம். எல்லா தேவையில்லாத என்டர்டைன்மெண்ட் சுட்டெரிக்கப்படுவதாக, பாவ இச்சைகள் சுட்டெரிக்கப்படுவதாக, ஆண்டவர் விட முடியாத பாவ பழக்க வழக்கங்கள் இப்பொழுதே முறிந்து போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா பலவீனங்கள் பேக் பெயின்ஸ் ஆண்டவரே ஹalleluya ஆண்டவரே அப்பா ஹalleluya உடல் ரீதியாக சுகவீனங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற அந்தகாரத்தின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் முறிக்கிறேன். ஓ சாப வேர்கள் குடும்பத்தை பிரித்து கொண்டிருக்கிற சாபத்தின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் முறிக்கப்படுவதாக. படிக்க முடியாதபடி போக்கஸ் ஆண்டவரே இலக்க செய்கிற அந்தகாரத்தின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் ராஜா நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரே ஊழியர்களாக ஆண்டவரே கிளஸ்டர் லீடர்ஸ் எல்லாம் எழும்ப உதவி செய்யுங்க. 500 பேர் ஆண்டவரே ஊழியர்கள் எழும்பணுமே ஆண்டவரே. சாதாரண நபர்கள் அல்ல. ஓ ஜெபித்து ஆண்டவரே அலங்கங்களை அசைக்கிற நபர்களாக ஆண்டவரே அல்லவா நீ ஆண்டவரே வாக்குத்தத்தம் செய்திருந்தீர் ஆண்டவரே. அதே வாக்குத்தத்தை நிறைவேற்றுகிற இந்த காலத்துல நாங்கள் இருக்கிறோம். அதற்காக நன்றியோடு கூட துதிக்கிறோம். நாம மகிமைப்படட்டும் ஆண்டவரே. ஓ தேசத்தின் அசைவு இதோ இந்த கூட்டத்தின் மத்தியில் நீர் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. தமிழ்நாட்டில் எழுப்புதல் ஆண்டவர் இந்த கூட்டத்தில் உள்ள அநேகரை வைத்து வரும் நாட்கள்ல ஆண்டவர் வருகை தாமதிக்கும் என்று சொன்னால் ஆண்டவரே நடக்க இருக்கிற போறதுக்காக நன்றியோடு கூட துதிக்கிறார் ராஜா. தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யுங்க, வழி நடத்துங்க, நாமத்தை மகிமைப்படுத்துங்க, தொடர்ந்து நடத்துங்க அப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.